வணக்கம் வணக்கம். இன்று பெண் குயிலுக்கு சிறகுகள் உள்ளனவா? பொதுவாகவேங்க பேர்டுனாலே சிறகு என்பது வேறு, இறகு என்பது வேறு. பலாயிரக்கணக்கான மைல்கள் நம் நாட்டை நோக்கி வருகிறது என்றால் பாஸ்போர்ட் இல்லா விருந்தாளிகள் என்று சொல்கிறோம். இப்படி ஜெர்மன், இத்தாலி அப்படி உள்ள அந்நிய நாட்டிலிருந்து நமது வேடந்தாங்களுக்கோ அல்லது மரங்கள் அடர்ந்து இருந்து நீர்நிலைகள் இருந்து மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத இடங்களிலெல்லாம் பறவைகளுடைய சரணாலயம். அந்த வகையிலே இப்போ நம்முடைய கொஸ்டினே பெண்குயினுக்கு சிறகுகள் உள்ளனா என்பது ஒரு ஜிகே கொஸ்டின். குழந்தைங்க கேட்குறாங்க இல்லையா? ஆமாம் தானேங்க? சரிங்க. பறக்க முடியாத பறவைகளில் ஒன்று பெண்குயின். சரிங்க. இதன் சிறகுகளில் எவ்வளோ இருக்குன்னா நூற்றுக்கணக்கான இறகுகள் இருக்கும். முதல்ல சிறகு என்பது வேறு, அது உள்ள ஒவ்வொன்றாக இருக்கக்கூடிய இறகு என்பது வேறு. சரிங்க. அதில் எப்படி இருக்குன்னா ஹாலோபோன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களாண்ணா? எலும்பு இலகுவாக இருக்கும். எலும்பு ஸ்ட்ராங்காக நம்மளை போல் இருந்தால் ஹவு டு ஃப்ளை பேர்டு, பறக்க முடியாது இல்லைங்களா? அந்த வகையிலே அடர்த்தியான எலும்புகளை கொண்டதாகவும் அதோடு இல்லை நெருக்கமாக இருக்கும். நீரில் நீந்தும் போது ஒரு நீர்ப்புகா அமைப்பு, வாட்டர் நாட் பெர்மியபிள், விங்ஸில் போகாது சிறகில். அப்படி இருக்கும்பொழுது கீழ் உடலிலும் மேற்பரப்பிலும் எப்படி இருக்குமா? காற்றை பிடித்து வைத்து குளிரான அண்டார்டிகாவிலையும் பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? அண்டார்டிகாவிலையும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பத்தை காக்க உதவுகிறது. சரி, இப்போ அந்த பெண்குயின் ஃபீமேலுக்கு என்ன இருக்குது? விங்ஸ் இருக்குது. அந்த ஃபெதர்ஸில் எப்படி மெயின்டைன் பண்ணிக்குது டெம்பரேச்சர், அங்கேயும் அந்த உயிரினங்கள் வாழ்வது என்பதை நாம் தெரிவித்து மிக அற்புதமான இப்போ மரங்கள் பார்க்குறோம். மின்னல் இப்போ நல்ல மழைங்க, வடகிழக்கு மழை என்று வானொலியில் பார்க்குறோம். எப்பவுமே சொல்லிட்டு வர்றது புயலில் நம்ம அப்படி லைட்டாக இருக்கும் பொழுது நம்மளை வெயிட்டாக அடிச்சுட்டு போயிடுது இல்லைங்களா? சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. அதை விடுங்க. மரங்கள் மின்கடத்தி கிடையாதுங்க. அது ஆனால் இருக்காது. பார்த்திங்கன்னா தண்டை தண்டை தெரியுது கிடையாது. ஆனால் இது ஈரமாக இருக்கும்போதும் உயரமான அந்த மரங்களுடைய ஈரப்பதம் தான் இது காரணம். அப்போ ஈஸியாக என்ன ஆகுது? வாட்டர் பாடிஸ் இருக்கிற இடத்துல, அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ரெய்னிங் சீசனில் வாட்டர் ஸ்டாக்னட்டான ஏரியா, வால், சுவிட்ச் போர்டெலாம் டச் பண்ணாதீங்கன்னு ஃப்ரம் ஸ்கூல் டு காலேஜ், யூனிவர்சிட்டி வரையும் நமக்கு என்ன பண்ணுறாங்க? மீடியாவில் நமக்கு இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் அதிகமாக அது நமக்கு விளம்பரப்படுத்துவது வாழ்வினுடைய ஆதாரத்திற்காக. சரி, இப்படி எதுங்க அதிகமாக தாக்குதுன்னா ஓக் ட்ரீ என்று